நண்பா ஒண்ணும் இல்ல, விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ல எல்லா 234 தொகுதி பிளஸ் பாண்டிச்சேரி ஏதோ 10 தொகுதி ஏதோ சொல்லியிருந்தாங்க. அந்த வேட்பாளர் எல்லாம் அறிவிச்சிட்டாரு. எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. பட் அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு. ஆளுங்கட்சி ஆகட்டும் இல்ல ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி ஆகட்டும் எல்லாருமே சைட்ல இருந்து எதிர்ப்பு இருக்கு. அவர் வந்து இந்த எதிர்ப்புலாம் மீறி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறியா? என்னோட கருத்து என்னன்னா, இப்ப 2 கட்சி 3 கட்சி ஆண்டுச்சு. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டாங்க மக்கள். ஏன்னா அது பெரிய கட்சி தானே, இல்லைன்னு சொல்லவில்லை. விஜய் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு கேண்டீன் வந்து ஹெல்ப் பண்ண வர்றாரு மக்களுக்கு. வந்துட்டு போட்டுமே இல்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100% இருக்கு. ஏன்னா நான் என்னோட கருத்து என்னன்னா 199% இருக்கு நான் நினைக்கிறேன். மக்கள் எல்லாமே எப்படி அவரை நம்பி என்ன எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. என்னன்னா 2 கட்சியும் பார்த்துட்டாங்க, மாத்தி மாத்தி ஆண்டுட்டாங்க. அவங்க செய்யறாரு ரெண்டாவது அவர் புதுசா ஒரு கேண்டீன் வரன்னு நினைக்கிறவங்க நிறைய மக்கள் இருக்காங்க. ரசிகரை விடுங்க, மக்களுக்கு ரசிகரும் போடுவாங்க. ஏன்னா ரசிகர் வந்து அவர் செய்யறதுக்காக போடல, அவன் வந்து ஊறிட்டான் மைண்ட்ல. விஜயன்னு பிஸ் பண்ணிட்டாங்க, அவர் போடுவாங்க. அவர் வந்து மக்கள் செய்துகிட்டா வரான்னு பிடிச்சே அவர்கிட்ட கூட எல்லாருமே இருக்காங்க. ஏடிஎம்கே செய்யலையா, டிஎம்கே செய்யலையா, சரி புதுசா என்ன வந்து பெருசா செஞ்சுருவீங்க? புதுசா ஒரு 5 வருஷம் வரட்டுமே, அவன் செய்யறதை பார்த்துட்டு அதுக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன் இவங்க சரியா பண்ணலையா? நீங்க பண்ண அவன் ஏன் வரான் புதுசா? அப்படி சொல்ல வரல. என்ன சொல்லி நீங்க புதுசா செய்வீங்க? சொன்னதான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வையில என்ன சொன்னதே அவங்க அறிக்கை வரதான் விஜயம் அறிக்கை வர எல்லாமே ஃப்ரீ தான் சொல்றாங்க. நினைக்கவே கூடாது. நீங்க 2 கட்சியும் பாத்துட்டீங்க, 2 கட்சியும் புலம்புறீங்க போட்டுட்டு, ஐயோ என்ன இப்படி பண்றா அப்படி பண்றான்னு. ஏன் போட ஒரு தப்புசா வரவங்க அவன் செய்யறாங்க தெரிஞ்சுவோம்ல. 5 வருஷம் ஆண்டு. சரி ஓகே, உங்களுக்கு மாற்ற தேவைன்னு எதிர்பார்க்க. சரி ஓகே, விஜய் வந்து என்ன பெருசா மாற்றம் செஞ்சிருவாரு? அது ஒரு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். யார் இப்ப நம்ம போய் இப்ப திமுக வருது மாற்றத்தை கொண்டு வாங்க, எங்க கொண்டு வந்தாங்க? ஒண்ணும் கொண்டு வரலையே. சரி உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும்? உங்க சார்பா சொல்லுங்க. சரி நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போறீங்களோ விருப்பறீங்க. சரி விஜய்க்கு ஓட்டு போறீங்க ஒரு தோராயமா வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன மாற்றம் தேவைப்படுது? இப்ப என்ன கேட்டீங்கன்னா இலவசம் இதெல்லாம் வேஸ்ட். மக்கள் காசு தான் நீங்க கொடுக்குறீங்க. ஓகேவா? இப்ப 5,000 அது மக்கள் காசு தான். ஆமா, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து அடிப்பட்ட வசதி, இந்த சாப்பாடு, தொழில் இது மாரி பண்ணி கொடுங்க. இலவசத்தை கொடுத்து அவங்க காசு தான் அடிக்கிறீங்க. இலவசம் கொடுக்கறதே தான் விஜய் வாங்கி சொல்லிட்டாரு. அது வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. பட் ஆனா டிவி ஓட்டு போட்டுருங்க. ஆமா, அப்புறம் இவரும் இலவசம் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது வேணான்னாரு. இப்ப கொடுத்த பிறகு வாங்கிக்கின்றாரு. டபுள் அரசியல் பேசுறாரு. அப்படி கிடையாது. இப்ப நீங்க அவர் காசை தான் மக்கள் காசை தான் அவங்க கொடுக்குறாங்க, அதனால அவர் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. மக்கள் காசை எப்படி சொல்றீங்க? வரி பணம் தானே போகுது. சரி, வரி பணம் கொடுத்தா நீங்களே வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்ப நாட்டு நடப்பு எப்படி நடக்கும்? நாட்டு நடப்பு சரி, டிஎம்கே இலவசம் கொடுக்குறாங்க, ஏடிஎம்கே இலவசம், எல்லாமே இலவசம் தராங்க. விஜய் ஃபர்ஸ்ட் வேணாம் தான் சொன்னார் இலவசம், அப்புறம் வாங்கிக்கின்றாரு. இது நான் எது நம்புறது? அப்படி கிடையாது. இவர் வந்து எல்லாரும் இலவசம் சொல்ல நானும் வந்து இது பண்றேன் அப்படிங்கிறது. அது தனிப்பட்ட முறையில பண்றேன். சரி, உங்களுக்கு விஜய் வந்தாருன்னா உங்க வாழ்க்கையில என்ன சேஞ்ச் ஆகும்? விஜய் வந்தாருன்னா அவர் வந்து இப்ப நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? ஐயோ வேற ஆளு போட்ட செய்வானான்னு. அப்ப பழைய ஆளு போட்ட எங்க செய்யறான்? அதுக்கு ஒரு மாற்றம் ஆச்சு வேணுங்க, அவ்வளவுதான். அவர் செய்து செல்ல. ஆமா, ஒரு புதுசா ஒரு கணினி வரட்டுமா, அப்புறம் தானே தெரியும் அவன் செய்யறாள். அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. இவரு ஜெயிப்பாரு போடக்குள்ளே நீங்க ஜெய மாட்டாருன்னா போட்டுவாங்களா? சொல்ல முடியாது. மக்கள் மைண்ட் வந்து ஒரு இது மாதிரி. அவங்க வந்து யாரை எப்ப கொண்டு வந்து தெரியும். திடீர்னு வந்து விஜய் ஜெயிச்சிட்டானே நீங்க ஒரு சினிமா காரியம். இன்னும் எல்லாரும் அரசியல் சொல்றேன். விஜய் வந்து பேசுறாரு, செலவு பண்றாரு, புதுசா எல்லா கட்சிக்காரும் நிக்க வைக்கிற, அவங்க தொகுதி எல்லாமே நிக்க வைக்கிற, நீங்க எல்லாம் அறிமுகப்படுத்திட்டாங்க. ஓகே, மக்கள் கண்டிப்பா போட்டுருவாங்களா? அது வந்து கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. கரெக்ட். நீங்க போடுவீங்களா? நான் விஜய் தான் போடுவேன். ஓகே. ஏன்னா எனக்கு நான் பேச்சுலர், அதுவும் சொல்லிடுறேன். நான் பேச்சுலர், ஃபேமிலிக்கு எல்லாம் ஏறுவேன். அப்ப பேச்சுலர் ஓட்டு எங்க போச்சு? ஓட்டு ஐடி செல்லாதுன்னு நீங்க. சரி ஓகே, மாற்றத்துக்கு உண்டான ஆட்சியை வேணும்னு சொல்றீங்க. விஜய் வந்தானே என்ன புதுசா மாற்றம் பண்ணலாம்? சரி, இது வரைக்கும் ஒரு ஒயின் ஷாப் கூட மூடணும் ஒரு வாயில இருந்து வரவே இல்லையே. நீங்க போட்டு பார்த்துட்டு முடிவு பண்ண. இப்ப 2 வருஷம் உங்களுக்கு போட்டீங்க, ஒண்ணுமே கொண்டு வரல ஒயின் ஷாப். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒயின் ஷாப் மட்டும் மூட மாட்டாங்க. ஏன்னா இது என்னோட கருத்து. ஏன் அது? அதுலதான் வருமானமே இருக்கு. மற்ற வருமானம் இல்லையா? மத்த வருமானம் போக மாட்டாங்க. அப்ப எல்லாருமே தானே விஜய் சொல்ற அரசியல எல்லாம் அறிக்கை விட்டாச்சு. அவர் ஒயின் ஷாப் பத்தி பேசுறேன். நான் சொல்றேன்னா பொதுவா எல்லாமே இந்த இலவசம் தர, பஸ் இலவசம், இதுக்கு லோன் இலவசம், இது அது எல்லாமே இன்னைக்கு அறிக்கை 20 லட்சம் லோன், ஃப்ரீ லோன் எல்லாமே தரீங்க. இலவச கல்வி, இலவச எலெக்ஷன் எல்லாமே சொல்றீங்க. இந்த அறிக்கையில இன்னைக்கு சொன்னது கூட ஒயின் ஷாப்பை நான் மூடுறேன், கண்டிப்பா நான் மூடி காட்டுறேன். ஏன்னா இப்போ 2 நாள் 3 நாள் முன்னாடி ஏடிஎம்கே அறிக்கை விட்டாங்க. என்ன தெரியுமா? ஒயின் ஷாப் படிப்படியா மூடப்படும். அது போய் அது வந்து போய் ஏடிஎம்கே எடப்பாடி சொன்னது வந்து போய். ஏன் தெரியுமா? ஜெயலலிதாவே படிப்படியா மூடப்படும் சொன்னா மூடவே இல்லை. இப்ப ஒரு விஷயம் இல்ல, அதுலதான் விஜய் வந்து கரெக்டா இருக்க, உஷாரா இருக்காரு. ஏன் தெரியுமா? இந்த அரசியல் என்ன சொல்லியிருக்கான் இது வரைக்கும், அந்த அரசியல் எவனுமே கிடையாது, அந்த கொஞ்சம் மூணது இல்லை. அதனால அவர் அது உஷார், அதை பத்தி பேச்சே எடுக்கல.
இப்ப இவர் பேசியிருந்தாருன்னா அதை சொல்லுவாங்க ஜெயிச்சா என்ன நீங்க எல்லா அரசியலுமே தான் பண்ணி ஒழிஞ்சா மூணு எங்க மூணுன்னு கேட்பாங்க. அதனாலதான் அதை அவர் சம்பந்தமா அதை பத்தி பேசவே இல்லை. அவருக்கு தெரியும் அவரே வந்து எலெக்ஷன் தான் ஒழிஞ்சா மட்டும் மூட மாட்டாங்க. இவர் இல்ல எத்தனை இது வந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் ஒழிஞ்சா மூட. ஆனா அதுலதான் வருமானம் அவன் கொள்ளடிக்க காசு அல்ல. சரி, வருமானம் ஒயின் ஷாப் வச்சுதான் ஓடுது. ஆமான்றீங்க. பஸ்ல கூட கிடையாது, ஒயின் ஷாப்ல தான் இருக்கு. பஸ்ல தான் எல்லாம் ஃப்ரீயா விடுறீங்க. அப்படியே எங்க ஃப்ரீயா விடுறீங்க? ஃப்ரீயா விட்டு இதுல ரேட்டை ஏத்தி 150 160 போட்டு இதுல அடிச்சிருங்க. எல்லாம் ஒண்ணுதானே. சரி, விஜய் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஜெயிப்பாரு ஜெயிக்காலும் மாற்றாட்சி வரணும். மாற்றாட்சி வேணும். போட்டுதான் பாருங்க ஒரு தடவை. பண்ண போறீங்களா? சப்போர்ட் பண்ண போக முடியுமா? ஓட்டு பண்ணல, நான் ஓட்டு போடுவேன் குடிமான. ஓட்டு பண்ண குடிமான. நான் ஏன் உரிமை யாருக்கும் போடுவேன். விஜய் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கா இல்லையா? வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஆனா 120% இருக்கு. இருக்கா இல்லையன்றத அது மக்கள் கருப்பு. நண்பன் நான் என்ன சொல்ல வரேன்னா இருக்கு இல்ல பல்ஸ்ன்னு சொல்ல. எனக்கு கேட்டா இருக்கு. அப்படி இருக்கு, அவ்வளவுதான். ஏடிஎம் டிஎம்கே ஏடிஎம் ஏன்னா வழக்கமா ஏன்னா அவங்க ஜாம்பவங்க கட்சி அவரை பார்த்து பயப்படுதுன்னா அதே தோத்துட்டாங்க அவங்க. இருக்கா இல்லையா? நம்ம அது வெற்றி வாய்ப்பு இல்ல. விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன். யாருக்கு? டிவி கேக்கு இருக்கு. டிவி கேக்கு இருக்கு. அவரு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா டிவி கேக்கும் நம்ம டிஎம்கேக்கும் கிடையாது, என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரு. இந்தியா கூட்டணி பிரதமர் கூட தான் நான் இருந்தாரு. உங்களுக்கு என்ன தோணுது? நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து விஜய் ஜெயிக்காட்டை கூட அவருக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு படம் நடிக்க போனா 209 கோடி. அவர் வந்து படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சத்தாலும் படத்துக்கு போக மாட்டேன். அவர் ஜெயிச்சுட்டா கண்டிப்பா வந்து செய்வாரு. இல்லன்னு நான் சொல்ல வரல. இவங்களோட அவர் செய்வாரு. கண்டிப்பா செய்யாரு கூட பரவாயில்ல. ஒருத்த புதுசா வந்துட்டு போட்டுமா ஏன் அதையே செய்வாரா தேவான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு தடவை போட்டுதான் பாருங்களேன். போடாமே வந்து இப்ப சோறு வேகாமலே நல்லா இருக்குமா சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். இது 2 வருஷம் சாப்பிட்டாச்சு இந்த சாப்பாடை. பழைய கட்சி அரிசி வேணாம், இந்த அரிசி வேண்டாம், புதுசா ஒரு அரிசியை பாரு சாப்பிட்டு பார்த்தா ஓ நல்லா இருக்கு. கசப்பா இருந்தா விட்டுரு. அது பிறகு எல்லாமே ஒரே போயிருங்க. அவ்வளவுதான். ட்ரை பண்ணி பாப்போம். ஸ்டாலினுக்கு வந்து விடியல ஆச்சு. நீங்க 5 வருஷம் போட்டீங்க. விடியல எங்க விடிஞ்சிச்சு? வரல. அது மாதிரி இவருக்கு ஒரு போட்டு பாருங்க. சீமானுக்கு ஒரு போடுங்க. நான் அவரும் குறை சொல்ல எல்லாத்தையும் ஒரு விஜயன் வரல சீமான் யாரோ ஒரு ஆள் புது கேண்டின்னு வரணும். எனக்கு அதான் இல்ல. ஓகே நண்பா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் சும்மா உன்னை ட்விஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லு. எனக்கு வந்து திமுக ஜெயிச்சு எட்டால ஜெயிச்சு விஜய் ஜெயிச்சு எனக்கு 10 விஷயம் பிரச்சனை. எவன் ஜெயிச்சாலும் நான் உழைச்சுதான் சப்பா சாப்பிட்றேன். ஏன் குடிமகன் ஓட்டு இருந்தாலும் விஜய் தான் போடும். நான் 6 எல்லாத்தையும் போட்டேன். கேப்டன் இருக்கும்போது கேப்டன் சார் போட்டேன். அவரு செஞ்சாரு இல்லன்னு சொல்ல. அதே மாதிரி செய்வா. நீங்க போடக்குள்ளே செய்வானா எப்படி? போட்டுதான் பாருங்க. மாற்றம் வேணும். மாற்றாச்சு வேணும். ஓகே மக்களே, நாங்க நண்பன்ற முறையில சும்மா டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம். பார்த்தா எல்லாமே கொடுக்குற நண்பனே வந்து அதே தான் சொல்றேன். டிவி கேக்கு தான் வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. ஸோ விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அவரை வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.